ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேளுக்கிய சித்தர் பற்றி பார்க்க ஆரம்பித்தோம் இல்லைங்களா? போன பதிவில் நான் என்ன சொன்னேன்னா, சித்தர் கண்டிப்பாக கோயில் கட்ட சொல்லி கேட்டார் அப்படின்னா சித்தர்கள் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. எப்படி இவர் கோயில் கட்ட சொல்லி கேட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பேச ஆரம்பித்தோம் இல்லைங்களா? அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பதிவுலேயும் பேச போகிறோம். இதுதான் முதல் கேள்வி எனக்கு. அதாவது, ஒரு சித்தர் எனக்கு கோயில் கட்டு அப்படின்னு சொல்லவே மாட்டார். ஏன்னா கடவுளுடைய கோயிலில் அவர் இருப்பார். ஓகேங்களா? அவருக்கு கடவுள் தான் எல்லாமே. அதனால் அவரை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு அவர் தனியாக கோயில் கட்டிகிட்டெல்லாம் போக மாட்டார். அதே மாதிரி எனக்கு ஒரு இருப்பிடம் வேணும் அப்படின்னு கேட்கவே மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுதான் சித்தர்களுடைய வாழ்க்கை முறை. அவரை தான் நம்ம சித்தர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, சித்தருடைய மகிமைகளை பற்றி அவங்க விலாவாரியாக சொல்கிறாங்க. அதாவது சித்தர் ஒரு ஃபாரினில் இருக்கிற ஒருத்தருக்கு இந்தியாவுக்கு திரும்பி வரணும். அதுக்கு அங்கே இருக்கிற பணம் ரிலீஸ் ஆகி வரணும் அப்படின்னா ஒரு கையெழுத்து வேணும். ஆனால் அந்த கையெழுத்து போடக்கூடியவர் அங்கே இல்லை, இந்தியாவுக்கு வந்துட்டார். அது தெரிஞ்சும் கூட அந்த நண்பர் அங்கே கேளுக்கிய சித்தர் நமோ நமகன்னு சொல்லி அவர் மேலே 108 முறை சொன்னார். அப்படியெல்லாம் ரொம்ப நம்பிக்கையாக அவர் செஞ்சதுனால இந்த நண்பர் சைன் பண்ணிவிட்டு போனார். அவருக்கு பணம் கிடச்சிருச்சு. இங்கே ஊருக்கு அந்த பணத்தை கொண்டு ஆப்ரேஷன் பண்ணார். எல்லாம் சொன்னாங்க. கரெக்டு. நான் இதெல்லாம் சொல்லலை. அது மாதிரியான மகிமையெல்லாம் சித்தர்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? அந்த மகிமையை அந்த மாதிரி ஒன்று சொன்னாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, யாரோ ஒரு இதில் இருந்தவங்கள, கோமாவில் இருந்தவங்கள 4 நாளில் சித்தர் எழுப்பிட்டார் அப்படின்னும் சொன்னாங்க. இன்னும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அது அத்தனையுமே அவங்க லேப்டாப்புக்கு தான் வரும், எனக்கு தாங்க தெரியும் அப்படிங்கிறதையும் சொன்னார். மிக சரிங்க. சித்தர்களுக்கு அந்த மகிமையெல்லாம் இருக்குது, இல்லைன்னெல்லாம் சொல்லவே முடியாது. அதையும் இதை விட இன்னும் பெரிய விஷயங்களையெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் அவங்க செய்ய அவங்க கடவுளுடைய துணையோட தான், கடவுளை கும்பிட்டு கடவுளோட அந்த கடவுள் கொடுக்குற சக்தி மூலமாக தான் அவங்க அதை செய்ய முடியுமோ தவிர அந்த சித்தர்களுக்கான தனிப்பட்ட சக்தி இல்லை. அவங்க அந்த காலத்தில் கடுமையாக தவம் இருந்து முனிவர்கள்லாம் கடவுள்கிட்ட எப்படி ஒரு சக்தி வாங்கி வச்சுருப்பாங்க, அது மாதிரி சித்தர்கள் கடும் தவம் இருந்து, ஓகேங்களா, கடுமையான தவம் இருந்து, தவம் அப்படின்னா அந்த முனிவர்கள் மாதிரி உட்கார்ந்து பாம்பு புத்து கட்டி அந்த மாதிரி தவம் இல்லை. அது இன்னும் முன்னாடி காலத்தில் கடுமையான தவம். இவங்கெல்லாம் அவரையே நினச்சி வாழ்கிறதுனால, கடவுளை நினச்சி வாழ்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மகிமையெல்லாம் வந்துடும். அது உண்மை, அப்படி தான். அதனால தான் அவங்க ஜீவ சமாதி அடைஞ்ச இடங்களுக்கு நம்ம போய் அந்த சக்தி, அவ்வளோ கடவுளை ஒருத்தர் அப்படி கும்பிட்டு அவர் கடவுளாகவே ஒரு தனக்குள்ளேயே ஒரு கடவுளை கொண்டு வாழ்ந்து அவங்க ஜீவ சமாதி அடைஞ்ச இடங்களுக்கு போய் நம்ம கும்பிடும்போது நமக்கும் பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்ம கும்பிட்டு வரோம். ஓகேங்களா? ஒரு நல்ல இடத்துக்கு போகிறது நல்லது தானே. அந்த மாதிரி நம்ம போய் கும்பிட்டு வரோம். ஆனால் இவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுளை விட ஒரு படி மேலே அப்படின்றாங்க. அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, அதாவது கடவுள் கூட நம்ம கருமாவை எடுத்துக்க மாட்டாராம். ஆனால் கேளுக்கிய சித்தர் நமோ நமக அப்படின்னு கும்பிட்டா நம்ம கருமாவை அவர் எடுத்துக்குவாராம். ஓகேங்களா? இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா சித்தருக்கு உங்கள் கருமாவையெல்லாம் வாங்கிக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அவர் கடவுளை கும்பிடுவார். நீங்கள் போய் அவர்கிட்ட ஏதாவது கேட்டிங்கன்னா போ செய் அப்படின்னு சொல்வார். இல்லைன்னா நீ அவனை கும்பிடு, அவன் செய்வான் உனக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்படி தான் சொல்வாரோ தவிர என்னை கும்பிடு, உன் கருமாவையெல்லாம் நான் வாரி வச்சுக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். யாரோட கருமாவை பற்றி அவருக்கு கவலை இல்லை. நீங்கள் நல்லா இருந்தாலும் கவலை இல்லை, நீங்கள் அழுதுட்டு இருந்தாலும் அவருக்கு கவலை இல்லை, நீங்கள் சிரிச்சிட்டு இருந்தாலும் அவருக்கு கவலை இல்லை. அவரோட இது கடவுளோட நினச்சிட்டு இருக்கிறது மட்டும்தான். ஓகேங்களா? உங்கள் கருமாவையெல்லாம் அவர் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாரு? ஓகேங்களா? அந்த மாதிரி உங்கள் கருமாவையெல்லாம் தீர்த்து வைக்கிற ஆள் அவருக்கு கிடையாது. ஓகேங்களா? அவர் கடவுளுடைய பற்றாளர், நம்ம பற்றாளர் கிடையாது.
ஓகேங்களா. அதனால் கருமாவையெல்லாம் அவர் எந்த சித்தரும் நம்ம கருமாவையெல்லாம் வாங்கி வச்சுக்க மாட்டார். ஓகேங்களா. கடவுள் கூட கருமாவை உங்கள் கருமாவை வாங்கிக்க மாட்டார், ஆனால் கேளுக்கிய சித்தர் வாங்கிக்குவார் அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ரெண்டாவது, நீ உழைக்காட்டியும் பரவாயில்ல, நான் உனக்கு எல்லாமே செய்வேன், உனக்கு பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாராம். அந்த பண வரவை உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படின்னு. அது உலக நியதியிலேயே கிடையாது. கடவுளால் கூட அது மாதிரிலாம் பண்ண முடியாது. ஓகேங்களா. நீங்கள் உழைச்சிங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். ஓகேங்களா. நீங்கள் உழைக்கலின்னா பேசாமல் உட்காந்துக்க வேண்டியது தான், ஒன்றுமே கிடைக்காது. கடவுள் ஒன்றும் உங்களுக்கு தூக்கி எதுவும் கொடுக்க மாட்டார். அதே மாதிரி எந்த சித்தர்களாலையும், கேளுக்கியர்னு இல்லை, எந்த சித்தர்களாலையும் எதுவும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஒரு குழந்தை இல்லைன்னு கேட்டிங்களா, அவர் கிடைக்கும் போன்னு சொல்லுவார். ஓகேங்களா. நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரியணும். அகம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை அப்படிங்கிறது அகம். என் கணவர் உயிருக்கு போராடிட்டுருக்காரு, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரு வாக்கு கொடு அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டிங்கன்னா பொழைச்சிக்குவான் போ அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோதான் சொல்லுவார். அவர் பொழைச்சிக்கலாம் போன்னு சொன்னால் அதுக்கப்புறம் பொழைச்சி தான் ஆகணும். ஏன்னா கடவுள் இவர் கொடுத்துட்டாரு. அதனால் அவர் அதை செஞ்சே தான் ஆகணும். அதனால் எப்படியோ பொழைக்க வச்சிருவார். ஓகேங்களா. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், அந்த மாதிரி திருமணம்ங்கிறது ஒரு உயிர் போகிற விஷயம், ஒரு குழந்தை இல்லை, அந்த மாதிரி அகம் சார்ந்த விஷயங்களுக்கு அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். ஓகேங்களா. கல்யாணம் தானே நடக்கும், மெதுவாக நடக்கும் அப்படின்னு சொன்னாருன்னா 4 வருஷம் கழித்து தான் நடக்கும். ஓகேங்களா. நடக்கும் போ அப்படின்னு சொன்னார்னா வேணால் 1 வருஷத்தில் நடக்கலாம். இது திருமணத்துக்குன்னு வச்சுக்கோங்க. குழந்தைக்கு கேட்டிங்கன்னா கிடைக்கும் போன்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதோ ஒரு நாள் அவங்களுக்கு குழந்தை கிடச்சிரும். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒருத்தங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, எனக்கு காப்பாற்று தெய்வமே, என் மனைவிக்கு இப்படி பிரசவத்தில் பிரச்சனை ஆயிடுச்சு, கொஞ்சம் காப்பாற்றுனா நடந்துரும் போ, பிறந்துரும் போ, அந்த மாதிரி ஒரு அகம் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருந்து பதில் கிடைக்கும். எனக்கு வீடு வேணும், எனக்கு காரு வேணும், எனக்கு நிறைய பணம் வேணும், தொழிலில் நஷ்டமாயிடுச்சு, அப்பப்போ அப்படின்றவர். ஓகேங்களா. அதுக்கெல்லாம் கூட அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. அகம் சார்ந்த விஷயத்துக்கு போய் அழுன்னு அழுதிங்கன்னா அவங்க அதுக்கு பதில் கொடுப்பாங்க. அது முருகர் வாக்கு. ஓகேங்களா. சிவன் வாக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் சித்தர் வாக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நீங்கள் பணம் கொடுப்பாராங்க சித்தர், சரி இருக்கட்டும் அப்படி சொன்னதாகவே வச்சுக்கலாம், அது ஒன்று. ஓகேங்களா. சரி, இப்போது சித்தரோட மகிமைகளை பற்றியெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சித்தர் யார் அப்படின்னு அவங்க வரையறுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேதுவை தான் கேளுக்கிய சித்தர் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஓகேங்களா. கேதுவுடைய அந்த விஷயங்களை அங்கே சொல்கிறாங்க. வெள்ளை பட்டர்ஃப்ளை மாதிரி வருவார். எதுக்கு வெள்ளை பட்டர்ஃப்ளைன்னு தெரில, கேது கருங்குளவி தான். கருங்குளவி, கருவண்ணம், கருங்குளவி வடிவில் உங்களுக்கு காட்சி தருவாருன்னு சொன்னது கூட நான் ஏற்றுக்கிறேன். ஓகேங்களா. அதே போல் அடுத்து சுருட்டு வாசனை வரும், அவர் வந்தாருன்னா உங்களுக்கு சுருட்டு வாசனையில் தெரியும் அப்படின்றாங்க. அதுவும் கேது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. கேளுக்கிய சித்தர் அப்படின்னு ஒரு பேர் வச்சு சுருட்டு வாசனையோட வருவார் அப்படின்னு சொல்லி கேதுவை வச்சு கேளுக்கிய சித்தரை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. மிக சிறப்பு, கரெக்டு தான். ஒரு சித்தர் அப்படிங்கிறது கேது தான். அழுக்கு சாமியார் மாதிரி இருப்பார், அதெல்லாமே கேது. அப்பேற்பட்ட கேதுவை டிஃபைன் பண்ணும்போது அந்த கேது எனக்கு என்னை வெளிப்படுத்துகிற மாதிரி கோயில் கட்டு அப்படின்னு கேட்க மாட்டார். என்னை வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லி எந்த வித மகிமைகளையும் வெளியே காட்டவே மாட்டார். ஓகேங்களா. இப்போது ஒரு சித்தரை பற்றின மகிமைகளை யார் வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கடவுள் தான் வெளிப்படுத்துவார். முருகர் அந்த சித்தரை பற்றி நமக்கு காட்டி கொடுப்பார். அதே போல் சிவனாண்டியாக இருந்தார் அப்படின்னா சிவன் தான் நமக்கு அந்த சித்தரை பற்றி வெளியே காட்டி கொடுப்பார். அவரை பற்றி விஷயங்கள் வெளியே தெரியறதுக்கு கடவுளே எல்லாம் ஏற்பாடும் பண்ணுவார். ஓகேங்களா. அந்த சித்தர் பற்றி நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் அவரை பற்றி ஃபாலோ பண்ணி அவரோட மகிமைகள் இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் அவர் பண்ணார், எனக்கு இப்படி ஒரு குழந்தை வரம் கொடுத்தாரு அப்படின்னெல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க. இதெல்லாம் நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் அவரை கும்பிடுறவங்க கும்பிடுவாங்க. அதெல்லாம் நடந்ததாக ஒருத்தர் சொல்லி அப்புறம் அந்த பீடம் உருவாகி அவங்க ஜீவசமாதி அடைஞ்ச இடங்களுக்கெல்லாம் போய் நம்ம கும்பிட்டு வரோம். இதுதான் ஒரு சித்தர்களை பற்றி தெரியுமோ தவிர சித்தர் யாருன்னே தெரியாமல் ஒருத்தருடைய கனவில் வந்த ஒருத்தரை அவர் சித்தர்னு சொல்லி
வெளியே வந்து ப்ரமோட் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது மார்க்கெட்டிங் சூப்பராக மார்க்கெட்டிங் பண்ணி அவர் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காரு. இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். கேளுக்கி சித்தர் இதை பண்ணார், கேளுக்கி சித்தர் அதை பண்ணார், அவங்களுக்கு பண்ணார், இவங்களுக்கு பண்ணார், இப்படி பண்ணார், அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி இவர் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கார். ஓகேங்களா? சரி, நான் ஒரு விஷயம் கேட்குறேன். நமக்கு நல்லா தெரிஞ்ச இந்த தமிழ்நாடு இந்தியாவுக்கே தெரிஞ்ச ஒரு ஆக்டரோட மனைவி வந்து கோமாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, கோமாவில் இருக்காங்க 5 வருஷமாக அப்படின்னு சொல்லி இப்போது திடீர்னு ஒரு விஷயம் பரவிட்டுருக்கு. இப்போது அவங்கள எழுப்பிடுவாரா கேளுக்கி சித்தர் அவங்க கோமாவில் இருந்து? இது என்னோட கேள்வி. ஓகேங்களா? அதை செஞ்சிட்டார் அப்படின்னா நான் இல்லை, இந்த உலகமே நம்ப போகுது. ஓகேங்களா? இந்த உலகமே கேளுக்கி சித்தர் நமோ நமக அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் சொல்ல போகுது. ஓகேங்களா? அதை நடத்திட வேண்டியது தானே. நடத்திட்டா வேலையே முடிஞ்சது. அதை நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லை, இன்னும் சில விஷயங்களை நான் அடுத்த பதிவில் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கானது தான். அது கேளுக்கி சித்தரை பற்றி கூட இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் அந்த பதிவையும் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.